பெருந்துறை சிப்காட் இன்னைக்கு இது ஒரு தொழிற்சாலை மண்டலமா மட்டும் இல்ல, ஒரு மிகப்பெரிய நச்சு மண்டலமா மாறிட்டு இருக்கு. அங்க உள்ளே என்ன நடக்குது, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறதுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்கு. பல வருஷமா அங்கே வேலை பார்த்த அனுபவத்துல கண்ணால பார்த்த உண்மைகளை சொல்ல போறேன். இது யாரையும் புண்படுத்த இல்லை, ஆனா உண்மையை உரக்கச் சொல்ல வேண்டிய நேரம் இது. உடல் ஆரோக்கியம் மைனஸ் ஒரு தொழிலாளியின் குமுறல். அங்கே வேலைக்கு போற ஒரு தொழிலாளியோட உடம்பு என்ன ஆகுதுன்னு யாருக்காவது தெரியுமா? ஆரம்பத்துல தெரியாது, ஆனா போக போக அந்த ரசாயன காத்து நம்ம நுரையீரலை அப்படியே அரிச்சிடுது. இன்னைக்கு அங்கே வேலை பார்த்த பல பேருக்கு ஆஸ்துமா ஒரு நிரந்தர வியாதியா மாறிடுச்சு. நெஞ்சு வலி வருது, மூச்சு திணறல் ஏற்படுது. காத்து மட்டும் இல்லை, அந்த கெமிக்கல் கலந்த சூழல்ல வேலை பார்த்ததுனால முகம் முழுக்க பிம்பிள்ஸ், முகம் அப்படியே கருப்பாகி அடையாளம் தெரியாம போறது, உடம்பு முழுக்க தோல் வியாதிகள், தேம்பல், அரிப்புன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். இள வயசுலயே முடி கொட்டுறதும் முடி நரைச்சு போறதும் அங்க இருக்கிற சாதாரண விஷயம் கிடையாது. அது அந்த ரசாயனங்கள் கொடுக்கிற நேரடி பாதிப்பு. இதையெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இன்னைக்கு பல தொழிலாளிகள் அந்த வேலையை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. நீர் மாசுபாடு, வாட்டர் பொல்யூஷன் மைனஸ் செத்து போன நிலத்தடி நீர். சிப்காட்டை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல நிலத்தடி நீர் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு போய் பாத்தீங்களா? பல தொழிற்சாலைகள் தங்களோட கழிவு நீரை முறைய சுத்திகரிக்காம அப்படியே பூமிக்கு அடியில செலுத்துறாங்க. இதனால பல கிலோமீட்டர் தூரத்துக்கு கிணறு, போர்வெல் எல்லாத்துலயும் தண்ணி அப்படியே மஞ்சளா வருது, சில இடங்கள்ல கருப்பா வருது. அந்த தண்ணிய குடிச்சா மனுஷனுக்கு என்னென்ன நோய் வரும்னு யோசிச்சு பாருங்க. விவசாயம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. கால்நடைகள் அந்த தண்ணிய குடிச்சா செத்து போகுது. வளர்ச்சிங்கிற பேர்ல ஒரு பெரிய நீர் ஆதாரத்தையே நாம தொலைச்சிட்டு நிக்கிறோம். காற்று மாசுபாடு, ஏர் பொல்யூஷன், நள்ளிரவு அநியாயங்கள். பகல்ல பார்க்கும்போது தொழிற்சாலைகள் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா நள்ளிரவு நேரங்கள்ல அங்க என்ன நடக்குதுன்னு அந்த பக்கம் போறவங்களுக்கு தான் தெரியும். சிம்னிகள் வழியா கரும்புகையை வெளியேத்துறாங்க. அந்த நெடி மூச்சை அடைக்கும், கண்ணு எரியும். சுத்துப்பட்டு கிராமங்கள்ல தூங்குற மக்கள் கூட அந்த நச்சு புகையால அவஸ்தைப்படுறாங்க. காத்துல என்னென்ன கெமிக்கல் கலக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. மண்ணின் நிலை, எர்த் பொல்யூஷன். ஒரு காலத்துல செழிப்பா இருந்த பூமி இன்னைக்கு மலடா போச்சு. நிலமெல்லாம் உப்பரிச்சு ஒரு செடி கூட முளைக்க முடியாத அளவுக்கு நஞ்சாகிருச்சு. தொழிற்சாலை கழிவுகளை அங்கங்கே கொட்டுறதுனால மண்ணோட தரம் மொத்தமா போயிருச்சு. இது எதிர்கால சந்ததியினருக்கு நாம செய்யற மிகப்பெரிய துரோகம். அதிகாரிகளின் மௌனம். இவ்வளவு நடக்குதே, அதிகாரிகள் என்ன பண்றாங்க? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன செய்யுது? பலமுறை போராட்டங்கள், புகார்கள்னு கொடுத்தும் என்ன தீர்வு கிடைச்சது? சில தொழிற்சாலைகள் லாபத்தை மட்டும்தான் பாக்குறாங்க, ஆனா அங்கே வேலை பார்க்கிற தொழிலாளியோட உயிரை பத்தியோ அந்த பகுதி மக்களோட ஆரோக்கியத்தை பத்தியோ கவலையே படமாட்டேங்கிறாங்க. முடிவுரை: இந்த நிலைமை இப்படியே நீடிச்சா இன்னும் சில வருஷங்கள்ல பெருந்துறை சிப்காட் சுத்தி இருக்கிற பகுதிகள்ல மனுஷங்க வாழவே முடியாது. நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் ஒரு சொட்டு சுத்தமான தண்ணீரையும் நுரையீரலுக்கு தேவையான தூய்மையான காற்றையும் யாராலையும் காசு கொடுத்து வாங்க முடியாது. இது விழிப்புணர்வுக்கான குரல். நம்ம மண்ணையும் நீரையும் நாம தான் காப்பாத்தணும். நண்பர்களே, நான் இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே ஒரு தனி மனிதனோட ஆதங்கம் மட்டுமில்ல, இது இந்த மண்ணோட குரல். இந்த வீடியோவுல நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது நீங்களும் இதே மாதிரி பாதிப்புகளை நேரடியா உணர்ந்திருந்தாலோ தயக்கமே இல்லாம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கருத்தும் ரொம்ப முக்கியம். இந்த உண்மைகள் 4 பேருக்கு மட்டும் தெரிஞ்சா போதாது. இது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சேரணும். அதனால இந்த விழிப்புணர்வு வீடியோவை உங்களால முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேரோட பார்வைக்கு போக உதவியா இருக்கும். இதே மாதிரி சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பத்தின இன்னும் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சுத்தமான காற்றும் பாதுகாப்பான நீரும் நம்மளோட அடிப்படை உரிமை. அது யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. மீண்டும் ஒரு முக்கியமான பதிவோட உங்களை சந்திக்கிறேன். விழிப்புணர்வுடன் இருப்போம். நம்ம மண்ணை காப்போம். நன்றி.